ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணு அப்படிங்கிற கருத்தை மீண்டும் உறுதி செய்யும் விதத்துல பாரதிய ஜனதா கட்சியும் டிஎம்கேவும் சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு கலேபரத்தை தமிழ்நாட்டுல அரங்கேற்ற முயற்சி செய்யறாங்க. இதுல பாரதிய ஜனதா கட்சி கலவரம் பண்றது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. டிஎம்கே இதுல என்னப்பா பண்ணுது? அவங்க என்னப்பா அந்த சண்டையை தடுக்கிறது தானே கவர்மெண்டோடைய வேலை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுதான் இல்ல. அந்த சண்டைக்கும் டிஎம்கேவும் ஒரு காரணங்கிறத இந்த காணொலியில முழுமையா பேச போறோம். அதை தொடர்ந்து இந்த முருக வழிபாடு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து நின்றுருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலி முழுமையா பார்க்கலாம். அதை தொடர்ந்து நம்ம முருகருக்கும் ஐயப்பனுக்கும் ஐயனாருக்கும் காந்தாரா படத்துல வரக்கூடிய பஞ்சுருளி குலிகா போன்ற தெய்வங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத இந்த காணொலியில நம்ம பேச போறோம். அதையும் தொடர்ந்து அந்த சிக்கந்தர் ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலை மேல இருக்கக்கூடிய அந்த தர்கா பக்கத்துல இருக்கக்கூடிய தூண் ஒரு விளக்கு தூண் தானா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வி கிட்டத்தட்ட 50% ஆமா, அது ஒரு விளக்கேற்றக்கூடிய தூண் தான் அப்படிங்கிறத உறுதி அளிக்கும் வகையில ஒரு சில ஆவணங்களும் கிடைச்சிருக்கு. அப்போ இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிற கேள்விக்குறியும் தாண்டி தமிழகத்தை எந்த அரசியல் கட்சியினாலேயோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழிபாட்டுல மிக்ஸ் ஆகியிருக்கக்கூடிய மக்களை பிரிக்க முடியாது அப்படிங்கிற இந்த கருத்தை தமிழ் தேசிய பார்வையிலிருந்து புரிஞ்சுக்கிறதா இந்த காணொலியோட நோக்கம். வாருங்கள் உறவுகளே, காணொலிக்குள்ள போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. இதை போன்ற தொடர்ச்சியான வீடியோக்கள் வரக்கிறாங்க. நம்ம காணொலியை பாருங்க. முதல்ல இந்த நடந்திருக்கக்கூடிய சர்ச்சை பலருக்கும் தெரிஞ்சிருந்தா கூட தெரியாதவங்களுக்காக மிக சுருக்கமா நான் சொல்லிக்கிறேன். திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகருடைய அறுபடை வீடுகள்லயே மிகவும் பழமையான வீடா இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கோயில்ல விளக்கு ஏற்றக்கூடிய ஒரு இடம் ஒண்ணு இருக்கு. அது கார்த்திகை தீபத்துல வருடம் அந்த தீபத்தூண்ல வந்து விளக்கு ஏத்துவாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னா உச்சி பிள்ளையார் கோயில்னு சொல்லக்கூடிய அந்த கோயிலுக்கு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு மேல வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அந்த விநாயகர் கோயிலுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தான் கார்த்திகை நாளன்று விளக்கு ஏற்றக்கூடிய மரபு 100 ஆண்டுகளை அனுஷ்டித்து வருவதா அந்த ஊர் மக்களால சொல்றாங்க. இப்போ அங்க எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சை என்னன்னா, அந்த உச்சி பிள்ளையார் கோயிலுக்கும் மேல வந்து கொஞ்சம் இடதுபுறமா தள்ளி ஒரு தர்கா ஒண்ணு இருக்கு. அதுதான் சிக்கந்தர் ஷான்னு சொல்லக்கூடிய தர்கா. அந்த தர்காலையும் ஒரு தீபத்தூண் மாதிரியான ஒரு தூண் இருக்கு. அந்த தூண்ல தான் உண்மையாலுமே நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நம்ம சங்கி நண்பர்கள் எல்லாரும் அதை வலியுறுத்தி இருக்காங்க. ஆனா அந்த ஊர் மக்கள் எல்லாம் அதற்கு ஜஸ்ட் மாறா அங்க எல்லாம் விளக்கேற்றணுங்கிறது எங்க அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை ஊர் மக்களும் அந்த திருப்பரங்குன்ற கோயில் கமிட்டி நிர்வாக குழுவும் அங்க போய் எங்க ஏத்த வேண்டிய எங்களுக்கு அவசியமே கிடையாதுங்க. நாங்க ஏத்த வேண்டியது அந்த விநாயகர் கோயிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயில் அருகாமையில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தான் நாங்க இத்தனை வருஷம் ஏத்திக்கிட்டு இருக்கோம். நாங்க அங்கேயே தான் ஏத்துவோம் அப்படின்னு சொல்லி இதுதான் சர்ச்சையா கிளம்பி இருக்கு. பொதுவா என்னன்னா ஒரு கோயில் நிர்வாகம் எங்களுக்கு இப்படி ஒரு சர்ச்சை இருக்குங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த சர்ச்சையின் பின்னாடி இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரங்கள்லாம் வந்து அந்த கோயில் நிர்வாக குழுக்கு ஆதரவா நின்று ஒரு மதக்கலவரத்தை தூண்டுறது நம்ம பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். ஆனா இங்க முழுக்க மாற்றா அந்த கோயில் நிர்வாக குழுவும் அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே கருத்து என்னன்னா, உச்சி பிள்ளையார் கோயில்ல இருக்கக்கூடிய அந்த கோயில்ல வந்து நம்ம விளக்கேத்தினா போதும் அப்படிங்கிறது அனைவரது கருத்தா இருக்கும் போது இந்த ஊருக்கு சம்பந்தமே இல்லாத வெளியூர்ல இருந்து வந்த நபர்கள், பாரதிய ஜனதா கட்சி இருந்த நபர்கள் வந்து அந்த சிக்கந்தர் ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தர்கா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண்ல விளக்கு ஏத்தணும்னு சொல்லி ஒரு மாபெரும் கலேபரத்தை உருவாக்கி இருக்காங்க. அதை தொடர்ந்துதான் இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்த விவாதிக்க போறோம். இதுல நம்ம உண்மையா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச இடம் எங்கன்னா நம்ம சிக்கந்தர் ஷான்னு சொல்லக்கூடிய அந்த தர்காவில் நம்ம ஒரு நண்பர் ஒருவர் ஆடு கோழிகள் எல்லாம் எடுத்துட்டு போய் பலியிடக்கூடிய அந்த மரபு வந்து அந்த பொதுவா அந்த சிக்கந்தர் ஷான்னு சொல்லக்கூடிய அந்த தர்கால இருக்குது. அந்த தர்காவில் ஒரு இஸ்லாமிய நண்பர் வந்து ஆடெல்லாம் எடுத்துட்டு கொண்டு போய் வெட்ட போகும்போது அதை வந்து கோயில் தரப்பு தடுத்ததாகவும், கோயில் தரப்புல இருந்து யாரும் தடுக்கல, அங்க இருக்கக்கூடிய ஒரு சில பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க தடுத்து காவல்துறையெல்லாம் காவல்துறை வந்து அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதுக்கு பதிலா காவல்துறை அந்த உள்ளூர் காவல்துறை சொல்லியிருக்கு இங்க ஆடு மாடு கோழி வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாட்டை விதிச்சதாகவும், அதை தொடர்ந்துதான் இந்த சர்ச்சை மீண்டும் வெடிச்சு ஊதாகரப்பட்டு இன்னைக்கு வந்து இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. அப்ப நமக்கு எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, முருக வழிபாட்டுடைய பரிணாமம் எங்கெங்கெல்லாம் இருக்குது? திருமுருக ஆற்றுப்படைன்னு சொல்லக்கூடிய மிகவும் பழமையான முருகரை பற்றி புகழ்ந்து பாடக்கூடிய அந்த நூல்
என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நூல்ல வரக்கூடிய ஒரு பாடல்ல அந்த வேல், இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய முருகர் கோயில் நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய அந்த வேல், அது வேல் மட்டும்தான் இருக்கு. ஆனா பழைய ஆதி காலத்து கோயில்களுக்கெல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னாலோ, இல்ல நீங்க வந்து ஒரு உங்களுடைய குலதெய்வ கோயில்கள போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம். அதே மாரி வேல் வடிவில போட்டு அதற்கு கீழ ஒரு பிளேட் மாரி வச்சு, அந்த பிளேட்டுகள்ல வந்து மணிகள்லாம் கெட்டி தொங்க விட்டுருக்கிறத நம்ம பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். அப்படி வந்து திருமுருகாற்றுப்படை என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த வேலுல வந்து சேவல வந்து குத்தி வச்சு, அந்த சேவல் உயிருக்காக துடிக்கும் போது அந்த மணி எல்லாம் ஆடுற சத்தத்தை கேட்டதா கேட்கும் அப்படின்னு சொல்லி திருமுருகாற்றுப்படையில ஒரு கவிதை வருது. அதைத் தொடர்ந்து திருமுருகாற்றுப்படையில என்ன சொல்லுதாங்க அப்படின்னா, இளம் ஆட்டு கரியையும் திணை மாவையும் தேனையும் கலந்து முருகருக்கு படைச்சதா திருமுருகாற்றுப்படையில ஒரு குறிப்பு வருது. இதெல்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, முருகருக்கு பலியிடக்கூடிய மரபு நமக்கு இருந்திருக்கிறது. முருகரை வழிபட்டு நம்ம வரக்கூடிய நம்ம முன்னோரா இருக்கக்கூடிய சைவ மரபு மதத்திற்கு முன்பாக நம்ம வந்து ஆசீவக மதத்திலிருந்து நம்ம வரும்போது தமிழர்கள் பலியிட்டு இறை வழிபாட்டுல மேற்கொண்டிருக்கிறாங்க. பலியிடுறதுனா ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம வந்து இன்னைக்கு நம்ம ஒரு விருப்பப்பட்டவங்களுக்கு நம்ம ஏதாவது பார்க்க போறோம்னா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குமோ அந்த பரிசு பொருளை கொடுப்போம். ஒரு காலத்துல நம்ம வந்து வேட்டை சமூகமா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு காலத்துல நமக்கு மக்கள் அனைவருக்கும் மிகவும் பிடித்தமா இருந்தது உணவு. மிகவும் கிடைக்கிறதுக்குள்ள அரிதா இருந்தது உணவு. அப்ப உணவுக்கு வந்து அந்த தங்கத்தை விட மிகவும் மதிப்பு அதிகமா மக்கள் கொடுத்தனால இறைவன் கிட்ட நம்ம ஏதாவது வேண்ட போகும்போது இறைவனுக்கு அந்த உணவே பெருசா அளிக்கக்கூடிய மரபு நம்ம தமிழர்கள்கிட்ட இருந்துச்சு. இது ஒரு காலத்துல வேட்டை சமூகமா இருந்தனால மக்கள் வந்து அதிகமா நர மாமிசத்தை உண்டிருக்கிறாங்க. கடவுளுக்கு பலியிட்டு அவங்களே உண்டுகிட்டு போருக்கு போனதா ஒரு வரலாறு எல்லாம் இருக்குது. அதை தொடர்ந்து மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்து வரும்போதுதான் இந்த முருக வழிபாட்டுல கோழிய பலியிட்டு இருக்காங்க, ஆட்டை பலியிட்டு இருக்கிறாங்க, மாட்டையும் பலியிட்டதா வரலாறு குறிப்பு சொல்லுது. அப்போ அதாவது மனிதர்கள் பொதுவா அவங்க எதெல்லாம் உணவா உண்டாங்களோ அதையெல்லாம் கடவுளுக்கு படைக்கிறதா படைச்சிட்டு திருப்பி அது கடவுளின் பிரசாதமா உணர்ந்துகிட்டு அவங்களே எடுத்து சாப்பிட்டதுதான் பல வரலாறுகள் நமக்கு சொல்லுது. அப்போ 1000 2000 வருஷத்துக்கு முன்பாக முருக வழிபாடு என்பது மாமிசத்தை ஒற்றி இருந்திருக்கிறது. இன்னைக்கும் நீங்க போய் இங்க பாத்தீங்க அப்படின்னா பல ஐயனார் கோயில்லையும் நம்ம பாத்துறோம் ஆடு கோழி எல்லாம் வந்து பலியிட்டு சாப்பிடுறத நம்ம பாக்குறோம். அதையும் தாண்டி இன்னும் பல சங்க இலக்கிய பாடல்கள்ல முருகு ஆடுதல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பதிவிடுறாங்க. அதாவது என்ன அப்படின்னா முருகரே நம்ம உடம்புக்குள்ள வந்து ஆடுறதுதான் அதோட அர்த்தம். அதாவது இன்னைக்கு எப்படி ஐயனார் என் உடம்புல கொண்டார் கருப்பண்ணசாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்கள்ல கிராமங்கள்ல இன்றும் அளவிலும் சாமி ஆடுற பழக்கங்கள் இருக்கு இல்லையா? அதே போல முருகரும் நம்ம உடம்புக்குள்ள வந்து குறி சொல்லி ஆடக்கூடிய அந்த வழிபாட்டு முறைங்கிறது முருக வழிபாட்டு முறையில இருந்திருக்கு. அது சைவ மதம் நம்ம தமிழகத்துல பரவும் போது அந்த சைவ குருமார்கள் சைவ மதத்தை உருவாக்கும் பொழுது உயிர் கொள்ளாமை, அதாவது அந்த நான்வெஜ் அந்த கல்ச்சர்ல இருந்து அவங்க வெளியே வராங்க. அது வரைக்கும் வேட்டை சமூகமாகவும் பழங்குடியின மக்களா இருந்த தமிழர்கள் கிட்ட அந்த அந்த நான்வெஜ் கல்ச்சர், அதாவது அசைவ உண்ணக்கூடிய அந்த மரபை பின்தொடர்ந்து வந்தக்கூடிய தமிழர்கள் சைவ மதத்திற்கு மாறும் பொழுதே அவங்க வந்து வெஜிடேரியனா கன்வெர்ட் ஆகுறாங்க. அது வரைக்கும் நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு இருந்த இந்த குருமார்கள் பலரும், சாமியார்கள் நம்ம இன்னைக்கு வழிபடக்கூடிய பலரும் ஒரு ஆதி சமூகத்துல இருக்கவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க, நான்வெஜ்ஜவே கடவுளுக்கு படைப்பாங்க. அவர்கள் என்னெல்லாம் இருந்தாங்களோ அதையெல்லாம் கடவுளுக்கு கொடுப்பாங்க. அதைய மாத்திதான் சைவ வழிபாடுங்கிறது வருது. என்ன சொல்றது, உணவுலயே பாத்தீங்கன்னா சைவம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னாலே அது நான்வெஜ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? அதே போலதான் சைவ மதம் உள்ள வரும்போது இந்த மாதிரி நரபலி போன்ற கான்செப்டுகள் எல்லாம் வந்து உடைச்சு தள்ளிட்டு ஒரு வழிபாடுங்கிறது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நெறிமுறையோட வருது. அந்த நெறிமுறை வரும்போது இந்த ஊருக்குள்ள இருந்த பல கிராம கடவுள்களையும் பல முக்கியமான கடவுள்களையும் அந்த சைவ மதம் வந்து உள்ள கொண்டு போய்க்குது, அந்த மதத்துக்குள்ள கொண்டு போய்க்குது. அதற்கு பின்தொடர்ந்து வரக்கூடிய தமிழர்களும் இந்த மாதிரியான பலியிடக்கூடிய மரபை வந்து முருக வழிபாட்டுல இருந்து அவங்க முருக வழிபாட்டுல நரபலிங்கிற அந்த கான்செப்ட்ல இருந்து வெளியே வந்து முருகரை இப்படி வழிபடலாம் அப்படின்னு சொல்லி தேனும் திணைமாவும் மட்டும் வச்சு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி பலியிடக்கூடிய கான்செப்டுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அது வேற ஒரு வடிவத்துக்கு வருது. சைவம் மதம் வந்து தமிழகத்துல முழுமையும் பரவும் போகுது. அப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா,
எப்படி ஒரு காலத்துல வந்து முருகருக்கு நரபலி இட்டு ஆடு மாடு கோழிகள் எல்லாம் இட்டு பலியிட்டு நம்ம வழிபட்டுட்டு வந்தோமோ அதே போன்ற ஒரு வழிபாட்டு முறைதான் இன்னைக்கு நீங்க பல கோயில்களை போனீங்க அப்படின்னா தேங்காய் உடைக்கக்கூடிய ஒரு இடம் ஒண்ணு விட்டு வச்சிருப்பாங்க. பல பல முக்கியமான கோயில்கள் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நம்ம ஐயப்பன் கோயிலே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பலி பீடம்னு சொல்லி போட்டுருவாங்க. தேங்காவை யாராச்சும் பலி கொடுப்பாங்களா? பலினா என்ன? உயிர் பலியிட்டுருவண்டா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? பலியிடுறது அப்படின்னாலே ஒரு உயிரை பெருக்கிறது அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஐயப்பன் சன்னிதானத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா பலிபீடம்னு சொல்லிட்டு ஒரு இடம் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல எல்லாரும் போய் தேங்காவை வந்து அடிச்சு உடைக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. தேங்காய்க்குள்ள நெய்யை ஊத்தி தேங்காய் அடிச்சோடனே நெய் தெரிக்கிற மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை நீங்க கவனிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம என்ன வேணா பேசலாங்க. ஆனா இதெல்லாம் வந்து வரலாறு. இதெல்லாம் இப்படிதான் இருந்திருக்கு. இன்னைக்கும் பல கிராமங்கள்ல நீங்க போனீங்க அப்படின்னா ஐயனார் யாரு ஐயப்பன் யாருன்னு கேட்டா ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் வந்து பலரும் இருக்கிறாங்க. ஐயனாருக்கு நம்ம நான்வெஜ் படைக்கிறோமே, ஐயனாருக்கு நம்ம இப்படி எல்லாம் வழிபாட்டு கும்பிடுறோமே, ஆனா ஐயப்பனுக்கு அது எப்படி மாறுது அப்படிங்கிற வரலாறு இன்றளவும் அப்படியே ஓப்பனா இருக்குது. அதை நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு காலத்துல அந்த மலைக்கோயில்ல ஐயப்பனுக்கும் நம்ம வந்து அந்த வேட்டை சமூகம் அந்த பழங்குடியின மக்கள் வந்து ஆடு கோழி அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் அவங்க வந்து படைச்சு வந்து கடவுளை வந்து வழிபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதே போல சிக்கந்தர் ஷான்னு சொல்லக்கூடிய அந்த தர்காவுல ஆடு மாடு கோழி எல்லாம் கடவுளுக்காக நேர்ந்துகிட்டே நமக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி பல சமூக மக்களும் அதாவது நீங்க நினைக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மட்டும் அந்த கோயில வழிபடலைங்க. அந்த ஊர் மக்கள் அனைவருமே இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள்னு அனைவருமே அந்த தர்காவுல போய் ஆடு கோழி எல்லாத்தையும் பலியிட்டு கடவுள்கிட்ட வழிபட்டக்கூடிய ஒரு மரபை வந்து வச்சிருக்கிறாங்க. நமக்கு எழக்கூடிய கேள்வி என்னன்னா நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. இஸ்லாமிய மத அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பலியிட்டு கடவுளை வழிபடக்கூடிய அந்த நடைமுறைங்கிறது அவங்களோட மதத்தால தடை செய்யப்பட்டிருக்கு. அதையும் மீறி அந்த மக்கள் வந்து இந்த வழிபாட்டு முறையில இருப்பதற்கான காரணம் என்ன? இதே போலதான் எல்லா தர்காவிலையும் எல்லா இடத்துலயும் வந்து ஆடெல்லாம் வந்து வெட்டி படையல் போட்டு சாமி கும்பிடுறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வி எழுப்பணும். ஆனா அப்படி இல்லை. அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா இது வந்து அந்த ஊருடைய பழங்குடியின வழிபாட்டு முறை, முருக வழிபாட்டு முறை. இன்னும் தெளிவா சொல்ல போனா முருக வழிபாட்டு முறை. முருக வழிபாட்டுல இருந்து இந்துக்கள் வெளியே போனாது கூட அந்த முருக வழிபாட்டை இன்னும் வேற பெயர்களால இஸ்லாமியர்கள் பின்பற்றிட்டு வரக்கூடிய நிகழ்வு தான் இங்க நடந்துட்டு இருக்கு. அதே போல ஸ்ரீலங்காவுல நம்மளுடைய தமிழ் ஈழத்துல பாத்தீங்க அப்படின்னா முருகருக்கு கதிர்காம கோயில்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலும் மிகவும் பழமையான ஒரு கோயில். கிட்டத்தட்ட அதோட அந்த கோயிலுடைய நூற்றாண்டுகள் பாத்தீங்கன்னா 1000-2000 வருடங்களையும் தாண்டி போகிறதா அந்த ஊர்களுடைய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அந்த நிலைமையில கதிர்காம கோயில்ல பாத்தீங்க அப்படின்னா வழிபாட்டு இன்னைக்கு வந்து முருகருடைய அருவுருவ சிலை வச்சிருக்காங்க. ஆனா அங்க இருக்க அனைவருக்கும் தெரியும் அந்த கதிர்காம கோயில்ல முருகருக்கு சிலையே இல்லாம தான் பல ஆண்டுகளா தமிழர்கள் வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. சிலையே இல்லாம நம்ம முருகரை வழிபட்டுட்டு இருந்திருக்கோம். அப்ப சிலையே இல்லாட்டி அந்த இடத்துல என்ன இருந்திருக்கும் அப்படின்னா 6 கோண நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரம் முருகர் வழிபாட்டுல நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த 2 ரெக்டாங்கிள மிக்ஸ் பண்ண மாதிரி 6 கோண நட்சத்திரம் அதை மட்டும் எடுத்து விளக்கு ஏத்தி வழிபாட்டு வந்தவங்க தான் நம்ம தமிழர்கள். அப்போ அந்த கோயிலுக்கு மிகவும் அருகாமலே ஒரு தர்கா ஒண்ணு இருக்கு. அந்த தர்காக்கு அல்கதிர் மாஸ்க் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்க்கு பேரும் வச்சிருக்காங்க. அந்த மாஸ்க்லயும் நம்ம தமிழர்கள் மதம் மாறி போன இஸ்லாமியர்கள் தமிழர்களா இருந்து இந்துக்களா இருந்து இஸ்லாமியர்களா மதம் மாறின தமிழர்கள் அந்த கோயில்ல போய் வழிபட்டுட்டு வராங்க. அல் கதிர் மாஸ்க் அப்படின்னு அந்த கோயிலுடைய பேரை சொல்றாங்க. இதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா நீங்க நல்லா தொடர்ச்சியா உள்நோக்கி பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் மரபு வழி இஸ்லாமியர்கள் அந்த தாய் நிலத்தோட ஒற்றி இருக்கக்கூடிய மரபு வழி இஸ்லாமியர்கள் பலரும் முருக வழிபாட்ட ஒற்றியே செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இலங்கை ஸ்ரீலங்கா எங்க இருக்கு, தமிழ்நாடு எங்க இருக்கு, எப்படி முருகர் கோயில் பக்கத்துல ஒரு மசூதி தொடர்ச்சியா அமைஞ்சிட்டு வருது அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. இதே போலதான் நம்மளுடைய ஐயப்பனுடைய கோயிலுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா மாஸ்க் ஒண்ணு இருக்கும். அந்த மாஸ்க்குக்கும் அந்த வழிபாட்டு முறையும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பின்னி பிணைஞ்சதா இருக்கும். இதோட அடிப்படை என்னன்னா இவர்கள் எல்லாருமே ஒரே நிலத்தை பூர்வீகமாக கொண்ட தாய் நில மக்கள். இன்னைக்கு இந்துக்களாகவோ இன்னைக்கு இஸ்லாமியர்களாகவோ பிரிஞ்சு வெவ்வேறு திசைகளை பயணிச்சாலும் அனைவர்களுடைய வேரும் ஒரு இடத்துல இருக்கு.
அப்போ அந்த வேற காட்டக்கூடிய இட வழிபாடு தான் இந்த முருக வழிபாடு அப்படிங்கிறது. முருக வழிபாடையும் தாண்டி பல தெய்வங்கள் இருக்கு, சின்ன சின்ன தெய்வங்கள் எல்லாம் இருக்குது. அந்த தெய்வத்துடைய வழிபாட்டு முறைகள்ல இருந்தா நம்மளுடைய வரலாறு புதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா உண்மை. அப்போ இப்ப இங்க வழிபட்டு இருக்க இஸ்லாமியர்களுக்கும் இங்க வழிபட்டு இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அங்க இருக்க இஸ்லாமியர்கள் முருகரா எடுத்துப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய இப்ப சோகால்டு இந்துக்கள், அதாவது தமிழர்கள், நல்லா உற்று நோக்குங்க. இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்குள்ள ஏதாவது முரண்பாடு இருக்கா? இந்து தமிழரா இருந்தாலும் சரி, இஸ்லாம் தமிழரா இருந்தாலும் சரி, அவங்களால தமிழர்கள் ஒன்னா நிக்கிறாங்க. அரோகரா, முருகனுக்கு அரோகராங்கிற கோஷத்தை எழுப்புறாங்க. ஆனா அங்க போன சங்கிங்க, அங்க போன பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க அரோகராங்கிற முழக்கமா இருக்கிறாங்க, ஜெய் ஸ்ரீராம்ங்கிறான். இன்னொருத்த பாரத் மாதா கி ஜெய்ங்கிறான். ஏன்டா உட்காந்துட்டு இருக்கிற முருகரு, அவனுக்கு என்னடா தெரியும் உன்னோட ஜெய் ஸ்ரீராமோ பாரத் மாதா கி ஜெய்யும்? ஏன்டா உங்களால குறைந்தபட்சம் பாரத் மாதா கி ஜெய கூட தமிழ்ல சொல்ல முடியாதாடா? மனுஷ பயனாடா நீங்களா? தமிழ்நாட்டில தான் இருக்கீங்களாடா? அப்படியே பீகார்ல இருந்து வந்தவ மாதிரியே பேசுறீங்களேடா? பாரத தாய்க்கு வாழ்த்துக்கள்னு தமிழ்ல சொல்ல தெரியுதா? இந்த கேள்வியை நம்ம பல இடங்கள்ல எழுப்பிட்டு இருக்கிறோம். பாரத தாய்க்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு தமிழ்ல சொல்றது என்னடா பிரச்சனை? அதுவும் தமிழ் கடவுளா இருக்கக்கூடிய முருகருக்கு முன்னாடி போய் நின்று பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொன்னீங்க. முருகர் வேல் எடுத்து வாயில போறதுக்கு எத்தனை நேரம்டா இருக்கும்? இந்த வேலையை சங்கிகள் தடை செய்து நிறுத்திக்கிட்டு உண்மையான வழிபாட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற படிங்க. அப்படி நீங்க வரலாற தேடி போகும்போது ஒவ்வொரு மனிதர்களுடைய தேசிய அடையாளம்ங்கிறது வெளிப்பட்டு நிற்கும். அப்ப இந்த மாதிரியான சின்ன சின்ன தெய்வங்களுடைய வழிபாட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேசிய அடையாளத்தையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் எதற்காக அப்படிங்கறதே இந்த காணொலியில நீங்க முழுமையா புரிஞ்சுக்கிட்ட முயற்சி செய்யுங்க. அப்போ நம்ம காந்தாரா படத்தோட இயக்குனர் ரிஷப் செட்டி அவர்கள் ஒரு திரைப்பட விழாவுக்கு போயிருக்க போது அங்க இருக்கக்கூடிய ரன்வீர் சிங் அவர்கள் அந்த படத்துல வரக்கூடிய அந்த தெய்வத்தை இழிவுபடுத்தும் வகையில நடந்திருக்கிறாரு. அந்த காணொளி என்னங்கிறது நீங்க பாருங்க. நான் உங்களுக்கு இப்ப இணைச்சு போடுறேன். It was an outstanding performance, especially when the female ghost gets inside your body. That performance, that one shot. Did you see Kantara, sir? You saw it? What shot that he gave? That one. இந்த காணொளி நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த காணொளியில அந்த ரிஷப் செட்டி அவர்கள் சொல்றாரு, கடவுளை அப்படியெல்லாம் பழிச்சு காட்டக்கூடாது, நடிக்காதீங்க, அது அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு முறை சொல்றாரு. அதை நீ மரியாதை கொடுத்து புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கலாம. அவன் வட இந்தியனுக்கு என்னைக்குமே தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மரபுகள் குறித்தும் தொன்மைகள் குறித்தும் அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. என்னதான் ரிஷப் செட்டியா இருந்தா கூட அவர் காட்டக்கூடிய அந்த பஞ்சுருளி குலிகா தெய்வங்களை என்னால உணர முடியுது, என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அங்க வந்தக்கூடிய ரன்வீர் சிங்கால புரிஞ்சுக்க முடிஞ்சுதா? அவன் அந்த என்ன சொல்றான்னா ஃபீமேல் கோஸ்ட் அப்படிங்கிறான். அந்த சாமி அங்க உட்காந்துட்டு இருந்தா அவன் எல்லாம் செருப்பு கழட்டி விட்டு படம் பார்த்துட்டு இருக்கிறான். நான் தியேட்டருக்கு நான் போய் உட்காந்து படம் பார்த்துருக்கேன். பக்கத்துல உட்காந்து 2 பேர் செருப்பு கழட்டி விட்டு படம் பார்த்துட்டு இருக்கான். அவ்வளவு ஏசி போட்டுருக்காங்க. அதையும் மீறி செருப்பு கழட்டிட்டு சாமி வந்துருச்சுன்னு செருப்பு கழட்டிட்டு உட்காந்து சாமி படம் பார்த்தேன். தமிழர்கள் எங்க? அந்த வந்த கடவுளை கோஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரன்வீர் சிங் எங்க? அவர்களுக்கு நம்மளுடைய வழிபாட்டை புரிஞ்சுக்க முடியாது. இங்க இருந்த மரபு வழிபாடு அப்படிங்கிறது இந்த ஊர் மக்களுக்கே சொந்தமான ஒன்று. இதைய வட இந்தியர்களால ஒருபோதும் புரிஞ்சுக்க முடியாது. வட இந்திய அரசியல்வாதிகளாலும் இங்க நடக்கக்கூடிய தென்னிந்தியாவில் நடக்கக்கூடிய எந்த ஒரு வழிபாட்டையும் புரிஞ்சுக்க முடியாது. இந்த சர்ச்சையை இது கூட பொருத்தி தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ இதுல நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, இந்த பஞ்சுருளி குலிகா தெய்வங்களுக்கு நம்ம இன்னைக்கு பலரும் சொல்றாங்க அங்க பொரியும் சாமி, அந்த சாமி பஞ்சுருளி குலிகா தெய்வங்களும் வெஜிடேரியனை தான் சாப்பிடுது அப்படிங்கிற மாதிரி படம் காட்சிகள் பலரும் அமைஞ்சிருந்தா கூட உண்மையான விஷயம் பஞ்சுருளி குலிகா தெய்வங்களுக்கும் அந்த ஊருடைய பூர்வக்குடி வன காட்டுவாசி மக்கள் நான்வெஜ் தான் படைச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை படைச்சிருக்காங்க. இதை நம்ம இந்த காலகட்டத்துல இந்த நூற்றாண்டுல உட்காந்துட்டு ஐயோ அவங்க நான்வெஜ் படைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. அந்த நூற்றாண்டுல மக்கள் எளிமையா எடுத்துக்கக்கூடிய உணவா இருக்கக்கூடிய அந்த நான்வெஜ் தான் அவர்கள் இறைவனுக்கு படைச்சிருக்காங்க. அதை தான் படைக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு ஏதோ நீங்க அரசியலுக்கு நடுவுல புகுந்துக்கிட்டு நான்வெஜ்ஜையும் வெஜிடேரியனையும் பிரிச்சு வச்சுட்டு
வெஜிடேரியன், எல்லா கடவுளும் வெஜிடேரியனுக்கு மாறிடுச்சு, நீங்களும் வெஜிடேரியனுக்கு மாறுங்கன்னு சொல்லக்கூடிய இந்த கேவலமான அரசியலை ஒட்டு மொத்தமா தொடச்சு எரிய வேண்டிய கால சூழல்ல நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். இங்க இருக்கக்கூடிய ஆதி முருகன் வழிபாட்டையும் ஐயப்பனுடைய 100-200 வருஷத்துக்கு முன்னாடி ஐயப்ப வழிபாடு எப்படி இருந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். இந்த மாதிரி பஞ்சுருளி குளிகா போன்ற இறை தெய்வங்கள், ஐயனாரு, ஐயப்பன், வேட்டைக்காரன், இந்த மாதிரியான ஒவ்வொரு இறைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு, இது எல்லாத்தையும் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய கால சூழல் இப்ப நமக்கு உருவாகிருக்கு. என்னதான் இஸ்லாமியர்கள் அவர்கள் பல காரணங்களுக்காக பல ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாகி அவங்க மதம் மாறி போயிருந்தா கூட அவர்களால முழுமையா நம்ம வழிபாட்டிலிருந்து வெளியே போக முடியாத சூழ்நிலையில இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய சகோதரர்கள் தான் இவர்கள் முருக வழிபாட்டுக்கு வேற ஒரு உருவம் கொடுத்து அவர்கள் இஸ்லாமியத்துல இருந்துட்டு இந்த வேலையை வழிபாட்டை அவங்க மேற்கொண்டுட்டு வராங்க. இதுதான் உண்மை. இது எதை காட்டுது அப்படின்னா தமிழர்களுடைய மரபை, தமிழர்களுடைய வரலாற்று தொன்மைய, தமிழர்களுடைய ஒரு தேசிய இன ஒற்றுமையை வழிகாட்டுது. முருகருக்கு படையில் எடுத்துட்டு போகவே அந்த 6 படை முருகருக்கு வேல் குத்தி அழகு குத்தி அந்த காவடி எடுத்துட்டு போகும்போது எத்தனை இஸ்லாமிய நண்பர்கள், எத்தனை இஸ்லாம் தர்கால இருந்து வெளியே அவர்களுக்கு தண்ணி ஊத்தி அந்த ரோடெல்லாம் அவங்க நடந்து போவவங்களுக்கு அந்த தண்ணி கொடுத்து சாப்பிட்ற உணவு ஜூஸோ இல்ல அவங்களால என்ன முடியுமோ அந்த ரோட்ல அப்படியே கிராஸ் பண்ணி சாமிக்கு வேண்டிட்டு அப்படி போகக்கூடியவங்களுக்கு உதவி கொடுக்குற பழக்கத்தை நம்ம பாக்குறோம். இதே நார்த் இந்தியால போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஊர்வலம், இந்து மத ஊர்வலம் அப்படின்னா இஸ்லாமியர் கடையெல்லாம் அடைக்கணும். இஸ்லாமியர் தர்கால உடைச்சுப்பானுங்க, கலைபரமாகும். இங்க தமிழ்நாட்டுல நீ பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஜஸ்ட் நேர் எதிரா ஒரு முருக வழிபாட்டை முன்னெடுத்து நம்ம தமிழ் நண்பர்கள் போகும்போது கூடவே வருவாங்க இஸ்லாமியர்கள். நான் பார்த்திருக்கேன், மீனாட்சி அம்மன் போன்ற வேஷமிடணும் அப்படிங்கும் போது ஒரு இஸ்லாம் பெண் ஒருத்தங்க அவரோட குழந்தைக்கு மீனாட்சி அம்மன் போல வேஷமிட்டு அவங்க பள்ளிக்கு கூட்டிட்டு போற காட்சியை நான் போன வருடம் அவங்க சமூக வலைதளத்துல பார்த்தேன். நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம், இங்க எல்லா தெய்வமும் ஒண்ணுதான். எல்லா மதுரை சித்திரை திருவிழாவின் ஒரு நிகழ்வாக நேற்று வெள்ளிக்கிழமை மீனாட்சி அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இந்த வீதி உலாவின் போது சின்னக்கடை வீதியில் அமைந்துள்ள முஹியத்தீன் ஆண்டவர் தர்கா முன்பு பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் குளிர்பானம் வழங்கினர். அப்போது அம்மனுக்கு போடப்பட்ட மாலை தெற்கு வாசல் ஜமாத்தைச் சேர்ந்த கமர்தீனுக்கு அணிவிக்கப்பட்டது. இது குறித்து பிபிசி தமிழிடம் பேசிய கமர்தீன், கடந்த 10 ஆண்டுகளாக தெற்கு வாசல் ஜமாத் சார்பாக சித்திரை திருவிழாவை காண வரும் பக்தர்களுக்கு ரோஸ் மில்க் மற்றும் பூந்தி வழங்கி வருகிறோம். நேற்று மாலை அணிவித்த நிகழ்வு இதுவரை இல்லாத ஒரு நிகழ்வு புதிதாக நடைபெற்றது என்றார். இந்த ஒரு வீடியோவை பார்க்கும்போது எவ்வளவு ஒரு ஒற்றுமை தமிழ்நாட்டில் இருக்குன்னு நமக்கே தெரியும். ஆனா இங்க இருக்கக்கூடிய சில கட்சிகள்லாம் என்ன செய்யறாங்கன்னா மதத்தை வச்சு பிரிவினை ஏற்படுத்தி அதை வச்சு ஓட்டு வாங்குறாங்க. ஆனாலும் தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு வீடியோ. இறுதியா நமக்கு எழக்கூடிய கேள்வி என்னன்னா, 100 வருஷமா உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் தீபம் ஏத்திட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி அந்த கோயில் நிர்வாக குழு உறுப்பினர்களும் அந்த ஊர் மக்களும் எல்லாரும் சொன்னதையும் மீறி அதற்கு முன்பாக உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு முன்பாக அந்த மசூதி பக்கத்துல இருக்க தூண்லதான் தீபம் ஏற்றப்பட்டிருச்சு. அதனால பழமைய நம்ம பின்பற்றணும். 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா பழக்கத்தை நாங்க மீண்டு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க சொல்றாங்களே. ஆனால் நமக்கு எழக்கூடிய கேள்வி என்னன்னா, எல்லாத்தையும் அந்த அளவுக்கு திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னா பழனி கோயில்ல கருவறைக்குள்ள போய் முருகரை அனுஷ்டிக்கக்கூடிய அந்த உரிமை பழனி பண்டாரன்னு சொல்லக்கூடிய அந்த வகையரா கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த பழனி பண்டாரன்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாரும் இன்னைக்கு கோயில் கருவறைக்குள்ள போக முடியுமா? பழனி கோயிலுக்குள்ள போக முடியுமா? மருதமலையும் பண்டாரங்கள் கைகள்ல தான் இருந்தது. அவர்கள் தான் பூஜை செஞ்சுட்டு இருந்தாங்க. விஜயநகர பேரரசுடைய அந்த மந்திரியால தான் அந்த சதி செயலால தான் அந்த பண்டாரங்களை அகற்றிட்டு பிராமணர்கள் அந்த கோயில் கருவறைக்குள்ள போறாங்க. இதுதான் உண்மையான வரலாறு. அப்போ இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க அதை மாத்தி செய்வாங்களா? இன்னைக்கு மேல ஏறி போய் தீபம் ஏத்தணும்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க பழனி பண்டாரங்கள் தான் பழனி கோயில நிர்வகிச்சுட்டு இருந்தாங்க. அதனால இனிமே கருவறைக்குள்ள போய் முருகரை வழிபடக்கூடிய அந்த உரிமையும் பண்டாரர்களுக்கு தான் திருப்பி கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்களா? இல்ல இன்னைக்கு இந்த மலையை நாங்க மீட்க போறோம், சிக்கந்தர் மலையை நாங்க இது பண்ண போறோம், அந்த மலையை நான் மீட்க போறேன், இந்த மலையை மீட்க போறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து மலையையும்
உடைச்சு கல்குவாரியா அன்றை மாநிலங்களுக்கு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த திராவிட மாடல் அரசு. அதை எதிர்த்து என்னைக்காச்சும் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க கேள்வி எழுப்பியிருக்காங்களா? கடவுளை பாதுகாக்க போறோம், கடவுளை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கடவுள் இருக்கக்கூடிய அந்த மலைகளை யாரு பாதுகாக்க போறா? மனிதர்களுக்கான அரசியல் யார் செய்ய போறா? இந்த இயற்கை வளங்களுக்கான அரசியல் யார் செய்ய போறா? கடைசி வரைக்கும் இந்த கடவுளை வச்சே நீங்க அரசியல் செய்ய போறீங்களா என்ற கேள்வி நமக்கு தமிழ் சமூகத்துக்கு நடுவே எழுது. அப்போ இந்த கடவுளை மீட்க போறோங்கிற அந்த புராண இதிகாச பஞ்சாயத்தெல்லாம் ஒரு ஓரமா தூக்கி வச்சுட்டு உண்மையாலுமே இன்னைக்கு சமூகத்துல இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள்னு எந்த பாரபட்சம் இல்லாம நம்ம எல்லாரும் ஒற்றுமையா தமிழர்கள் அப்படின்னு நிக்க வேண்டிய கால சூழல் உருவாகி இருக்குது. இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய சமூக மக்கள் அனைவருக்குமே கடை வச்சிருக்காங்க. அங்க ஒரு இஸ்லாமியர் கடை வச்சிருக்காரு, அங்க ஒரு இந்து கடை வச்சிருக்காங்க. இன்னைக்கு நாங்க செஞ்ச கலவரத்தினால அங்க இருக்க அனைவருடைய பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் பாதிப்படையுது. இந்த நிலைமை நீடிச்சுதுன்னா இனி பல கலவரத்தை பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க இந்த தமிழ்நாட்டு முழுமைக்கு ஏற்படுத்தினாங்க அப்படின்னா இதனால நேரடியா பாதிக்கப்பட போறது மான தமிழர்கள் தான். அந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களுக்கு பீகாரிகள் உள்ள வரதை பத்தியோ அவர்கள் வாக்குரிமை பெறுவதை பற்றியோ இந்த நாட்டுடைய தேசிய இன உணர்வு அழியறத பத்தியோ தமிழ் தேசிய இன உணர்வு அழியறத பத்தியோ எந்த கவலையும் கிடையாது. அவர்களுக்கு அற்பமா இங்க ஒரு விளக்கேத்தணும் அப்படிங்கிற அந்த அரசியலை தாண்டி இன்னைக்கு முருகருக்கு விளக்கேத்தணும் ஒத்த கால நிக்கிறவன் திருச்செந்தூர்ல குடமுழுக்கு தமிழ்ல தான் நடக்கணும்னு நாம் தமிழ் கட்சியினர் போராடின போது எங்க போயிருந்தாங்க? பல கோயில்கள்ல தமிழ்ல தான் பூஜை செய்யணும், தமிழ்ல தான் கோயிலுடைய அந்த ஆகம விதிகள் படி கோயில்ல தமிழ்ல தான் குடமுழுக்கு நடக்கணும், தமிழ்ல பூஜை செய்யணும் சொல்லி ஒத்தக்கால நின்று போராடிட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியினர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாரதிய ஜனதா கட்சியினர் எங்க போயிருந்தாங்க? அவங்கள சொல்லி குற்றம் இல்லைங்க. பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்ற வாயால என்னைக்காச்சும் பாரத மாதாக்கு வெற்றி, பாரத மாதாக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருமா? வராது. அவர்கள் எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனமான உணர்வாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிக்கணும். நீங்க எந்த கட்சியில வேணா இருங்க, ஆனா தேசிய இன உணர்வே ஒவ்வொருத்தரோட நெஞ்சிலையும் நிக்கணும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா பதிவு செஞ்சுட்டு இந்த காணொலி நான் முடிச்சுக்கிறேன். நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, புரட்சியை பரப்புங்கள். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்.